அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம நேற்று ஒரு 25 கேள்விகள் பார்த்துருந்தோம். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷனில். ஸோ அந்த 25ஓட கண்டினியூ தான் இது, சரியா? ஸோ இந்த காணொலியில் ஒரு 50 கேள்விகள் பார்த்துடலாம், சரியா? அதாவது 26லேருந்து 75 வரைக்கும், சரிங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்துட்டு எத்தனை கொஷின் வருதுன்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ 26வது கேள்வி பாருங்கள். வேறு சொல்லின் எதிர்மறை தொழிற்பெயரை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க, சரியா? வேறு சொல்லினுடைய எதிர்மறை தொழிற்பெயர் உரை, சரியா? உரைக்கின்றார், உரையாமை, உரைத்த, உரைப்பவர், சரியா? ஸோ அங்கே எதிர்மறைன்றதை கண்டுபிடிச்சிட்டாலே ஸோ தொழிற்பெயரும் இங்கே அடங்குது, சரியா? உரைத்தல், உரையாமை. மை என்பது தொழிற்பெயருக்கான விகுதியில் வரும், சரியா? தொழிற்பெயருக்கு 20 விகுதிகள் இருக்குது, சரியா? நம்ம அல்லு மட்டும்தான் அல்ல வச்சு போட்டுட்ருக்கோம். ஆனால் 20 விகுதிகள் தொழிற்பெயருக்கு இருக்குது, சரியா? ஸோ 9th ஓல்டு புக்கில் இருக்குது, சரிங்களா? ஸோ அடுத்த கேள்வி போகலாமா? 27வது கேள்வி பாருங்கள். கொடுத்தார் வேறு சொல்லை கண்டறி அப்படின்னு கொடுத்துருக்காங்க, சரியா? ஸோ கொடுத்தோர், கொடுத்தோருக்கான வேறு சொல் என்ன? வேறு சொல் அப்படின்னு சொன்னாலே என்ன தான்? கட்டளை தான், இல்லையா? ஸோ கொடு. 27 ஆப்ஷன் சி, சரிங்களா? ஸோ அடுத்து 28வது கேள்வி பாருங்கள். போவாள், சரியா? போவாள் என்பது வேறு சொல் கேட்குறாங்க. ஸோ வேறு சொன்னாலே கட்டளை, இல்லையா? ஸோ அதே தான் 28 ஆப்ஷன் ஏ. ஸோ 29வது கேள்வி பாருங்கள். நடப்பேன் வேறு சொல் கேட்குறாங்க. ஸோ அதே தான் கட்டளை, நட, சரியா? ஸோ 29 ஆப்ஷன் சி. 30வது பாருங்கள். சொல்லுதல் என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க, சரியா? சொல்லுதலுக்கான பொருளில் தவறாக எது இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க, சரியா? ஸோ செப்புதல், இயம்பல், விளம்பல், விளம்புதல், இல்லையா? ஸோ இது மூணுமே சொல்லுதலுக்கான பொருள் தான் வரும், சரியா? ஸோ இங்கே பொருந்தாதது எது? துய்த்தல், சரியா? ஸோ துய்த்தல்னா என்னென்னு வரும்? கற்பது அல்லது தருவது, சரியா? ஸோ 10ஆம் வகுப்பில் முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் அப்படின்ற ஒரு பாட்டு இருக்குது, இல்லையா? இருட்டுற மொழிதல். ஸோ அதில் படிச்சிருப்பீங்க, இல்லையா? ஸோ அதுதான் 30 ஆப்ஷன் சி இங்கே கரெக்டாக இருக்குது. ஸோ 31வது கேள்வி பாருங்கள். ஒரு பொருள் தரும் பல சொற்கள், சரியா? மாதங்கம், வாரணம், களிறு என்ற சொற்கள் தரும் ஒரே பொருள் தருக அப்படின்னு கொடுத்துருக்காங்க, சரியா? ஸோ இங்கே களிறுன்னு பார்த்தோன்னே யானைன்னு எடுத்துகிட்டு இருக்கலாம், அல்லது வாரணம்னு எடுத்துருக்கலாம், சரியா? ஸோ வாரணம் 1000, இல்லையா? ஸோ வாரணம் 1000 சொன்னோடனே எல்லாருக்கும் சூர்யா படம் ஞாபகம் வரும். ஸோ யானைனும் ஞாபகம் வரணும், சரிங்களா? ஸோ 31 ஆப்ஷன் இங்கே சி கரெக்டாக பொருந்திருக்கு. மாதங்கம், வாரணம், களிறு இம்மூன்றும் ஓரெழுத்து ஒரு பொருள்னா ஒரே பொருளை தரக்கூடியதுன்னா யானை. ஸோ 32வது கேள்வி பாருங்கள். ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு, சரியா? ஸோ ஆப்ஷன் பி. ஸோ என்ன இயல்பு நவிக்ஷனில் படிச்சிருப்பீங்க, சரியா? தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு, இங்கே துள்ளி குதிக்குது கண்ணுக்குட்டின்னு படிச்சிருப்பீங்க, இல்லையா? ஸோ அதுதான் அதுலேருந்து கேட்டிருக்காங்க. 32 ஆப்ஷன் சி, சரியா? 33வது கேள்வி பாருங்கள். ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்ந்தெடு, சரியா? ஸோ அதே தான் கொடுத்துருக்காங்க. வீட்டுக்கு என்ன அடிக்கிறது? வெள்ளை அடித்தல் தான், சரியா? ஸோ இதுவும் அதே தான் 33 ஆப்ஷன் ஏ, சரியா? நிறப்பண்பை குறிக்கக்கூடியது தான், இல்லையா? ஸோ 34 போகலாம். ஸோ 34வது கேள்வி பாருங்கள். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல்லை கண்டறி அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
லிட்ரேச்சர். சரியா? ஸோ லிட்ரேச்சர்னால் என்ன? இலக்கியம். ஸோ இலக்கணம்னா என்ன? கிராமர். இதிகாசங்கள்னால் என்ன? இதிகாசங்கள்னால் என்ன வரும்? ஏன்ஷியன்ட்டுன்னு வருமா? ஏன்ஷியன்ட். பக்தினா ஃப்ளோக் லிட்ரேச்சர் இல்லையா? ஸோ 34 ஆப்ஷன் சி பி இங்கே சரியாக பொருந்திருக்கு. 35வது கேள்வி போகலாம். 35வது கேள்வி பாருங்கள். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே காஸ்மிக் ரேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ காஸ்மிக் ரேஸ் அப்படின்னா என்ன? விண்வெளி கதிர்கள். சரியா? ஸோ பி அகச்சிவப்பு கதிர்களுக்கு என்ன வரும்? இன்ஃப்ராரெட் ரேஸ் வரும் இல்லையா? இன்ஃப்ராரெட் ரேஸ். புற ஊதா கதிர்கள் என்னது? அல்ட்ரா வயலட். உயிரி தொழில்நுட்பம் பயோ டெக்னாலஜி. ஸோ 35 காஸ்மிக் ரேஸ்னால் என்ன? விண்வெளி கதிர்கள். சரியா? 36வது கேள்வி பாருங்கள். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தான். சரியா? ஸோ கம்யூனிசம் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கேட்குறாங்க. சரியா? ஸோ கம்யூனிசம் இது தெரியாத நம்ம யாரும் இருக்க போகிறதில்ல. ஸோ பொது உடைமை. சரியா? ஸோ கடமைனா என்ன? ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒப்புரவு நெறி மற்றும் தானியங்கி இது ரெண்டுத்துக்கும் என்ன வரும்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? ஸோ 36 கம்யூனிசம் என்பது பொது உடைமை. சரியா? வல்லான் பொருள் குவிக்கும் தனி உடைமை நீங்கி வர வேண்டும் திருநாட்டில் பொது உடைமை அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருப்பார். அவர் யாருன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? ஸோ 37வது கேள்வி போகலாம். 37 பிழை திருத்தம். சரியா? ஸோ சந்திப்பிழையற்ற வாக்கியத்தை கண்டறி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ பிழையற்ற. சரியா? அப்படின்னா என்ன? சரியானதை கேட்குறாங்க. சரியா? ஸோ காலத்தை ஆராய்ந்து அறிந்து கொண்டால் நிகழ்காலத்தை செம்மைப்படுத்தி கொள்ளலாம். சரியா? காலத்தை ஆராய்ந்து அறிந்து கொண்டால் நிகழ்காலத்தை. சரியா? ஸோ இரண்டாம் வேற்றுமை தொகைக்கு பின்னாடி வல்லினம் மிகும் இல்லையா? அடுத்து செம்மைப்படுத்தி கொள்ளலாம். தா வருதா? வன்தொடர் குற்றியல் உரத்துக்கு பின்னாடி வல்லினம் மிகும் இல்லையா? ஸோ அப்போ ஏ சரியாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ அடுத்து பாருங்கள். காலத்தை ஆராய்ந்து அறிந்து கொண்டால் நிகழ்காலத்தை செம்மைப்படுத்தி கொள்ளலாம். காலத்தை ஆராய்ந்து அறிந்து கொண்டால் நிகழ்காலத்தை செம்மைப்படுத்தி கொள்ளலாம் இல்லையா? ஸோ ஏ தான் இங்கே சரியாக இருக்கும். சரிங்களா? ஸோ காலத்தை ஆராய்ந்து அறிந்து கொண்டால் நிகழ்காலத்தை செம்மைப்படுத்தி கொள்ளலாம். சரியா? 37 ஆப்ஷன் ஏ தான். அடுத்து 38வது கேள்வி பாருங்கள். ஒளிமரபு சொல்லை கண்டறி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஒளிமரபு கூகை. சரியா? ஸோ கூகை நான் குழரும் இல்லையா? கூகை குழரும். எது கூவும்? சேவல் கோழி கூவும் இல்லையா? ஸோ எது அகவும்? மயில் அகவும். குணுகும். எது குணுகும்? புறா குணுகும் இல்லையா? ஸோ 38 கூகை குழரும் ஆப்ஷன் பி. 39 பாருங்கள். மரபு பிழைகள் ஒளிமரபு. குணுகும் என்ற ஒளிமரபு சொல்லுக்கு உரிய பறவை எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ தான் பார்த்தோம் இல்லையா? புறா
குணுகும் இல்லையா? ஸோ 39 ஆப்ஷன் டி இங்கே சரியாக பொருந்திருக்கு. 40வது கேள்வி பாருங்கள். பொருந்தாத சொல்லை கண்டறிதல். சரியா? ஸோ எது பொருந்தலை அப்படின்னு கேட்குறாங்க. சொல்லின் பொருள் அறிந்து பொருந்தா சொல்லை கண்டறிந்து எழுது. சரியா? ஸோ காடு, வல்லைனாலும் காடு தான். நச்சரவம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்னது நச்சரவம்னா விஷமுள்ள பாம்பு. சரியா? ஸோ அப்போ இங்கே பொருந்தாதது எது? ஆப்ஷன் சி தான் பொருந்தலை. சரியா? ஸோ அரண்னாலும் காடுன்னு ஒரு பொருள் இருக்குது. சரியா? ஸோ 7ஆம் வகுப்பு புத்தகத்தில் ஒரு பெரிய கீழே பாக்ஸ் போட்டு இப்படி கொடுத்துருப்பாங்க பாருங்கள், காடுக்கு இத்தனை பேர் இருக்குது அப்படின்ட்டு. சரியா? ஸோ அது மொத்தத்தையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். நம்ம இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், பொருந்தாது. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து பொருந்தாது நம்ம வேறு எங்கேயா படித்ததை வச்சு தான் எடுக்க முடியும். சரியா? ஸோ அதே பாடல் தான் எடுத்திருப்பாங்க நச்சரவம்ங்கிறது. சரியா? விஷமுள்ள பாம்பு அப்படின்றது இதற்கான பொருள். சரியா? ஸோ 40 ஆப்ஷன் சி இங்கே சரியாக பொருந்திருக்கு. 41வது கேள்வி பாருங்கள். பொருந்தாத சொல்லை கண்டறி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எது பொருந்தலை? வல்லினம், தோன்றல், திரிதல், கெடுதல் இல்லையா? ஸோ விகார புணர்ச்சி, தோன்றல், தெரிதல், கெடுதல், விகார புணர்ச்சியுடைய 3 வகை. ஸோ இங்கே பொருந்தாதது வல்லினம், இங்கே பொருந்தலை. சரியா? ஸோ 41வது கேள்வி ஆப்ஷன் ஏ இங்கே சரியாக இருக்குது. 42வது கேள்வி பாருங்கள். பொருந்தாத சொல்லை கண்டறி. சரியா? எது பொருந்தலை? கேரளா, இலங்கை பொருந்தலை பாருங்கள். கேரளா, ஆந்திரா, கர்நாடகம். சரியா? ஸோ இந்திய மாநிலங்கள். இலங்கை இந்தியாவுக்குள்ளே கிடையாது இல்லையா? ஸோ 42 ஆப்ஷன் பி. 43வது கேள்வி பாருங்கள். சிறுவன் எதிர்பாலினத்தை குறிக்கும் சொல் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ சிறுவன்னா என்ன? சிறுமி. சரியா? ஸோ 43 ஆப்ஷன் பி இங்கே சரியாக இருக்குது. 44 தோழி என்பதன் எதிர்பாலினம் கேட்குறாங்க. ஸோ தோழன். சரியா? 44 ஆப்ஷன் சி இங்கே சரியாக இருக்குது. 45வது கேள்வி பாருங்கள். எதிர் சொல்லை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இங்கே மேலவர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எதிராக என்ன வரும்? கீழவர். சரியா? ஸோ 45 ஆப்ஷன் சி. 46வது கேள்வி பிரித்து எழுதுக. சரியா? மாசர கொடுத்துருக்காங்க. சரியா? மன்னனும் மாசர கற்றோனும் இருக்கு இல்லையா? ஸோ அந்த பாடல் வந்து கொடுத்துருக்காங்க. மாசர என்ன வரும்? மாசு கூட்டல் அற, மாசர. சரியா? ஸோ 46 ஆப்ஷன் பி. 47வது கேள்வி பாருங்கள். சேர்த்து எழுதுக கொடுத்துருக்காங்க. சரியா? தம் கூட்டல் உயிர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் தம் உயிர். சரியா? இம்மு கூட்டல் உ மு. 47 ஆப்ஷன் ஏ இங்கே சரியாக இருக்குது. 48வது கேள்வி பாருங்கள். சேர்த்து எழுதுக தான் கொடுத்துருக்காங்க. அடிக்கும் கூட்டல் அலை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் அடிக்கும் அலை. அடிக்கும் அலை நம் தோழன் ஐலேசா இல்லையா? ஸோ அந்த பாடலேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 48 ஆப்ஷன் ஏ இங்கே சரியாக பொருந்திருக்கு. 10லிருந்து வினாவிற்கான சரியான விடையை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ கப்பல் பல்வேறு வகையான உறுப்புகளை உடையது. சரியா? ஸோ எறா, பருமல், வங்கு, கூம்பு, பாய்மரம், சுக்கான், நங்கூரம் போன்றவை கப்பலின் உறுப்புகளுள் சிலவாகும். சரியா? ஸோ கப்பலின் முதன்மையான உருவாகியது அடிமரம், எறா எனப்படும். சரியா? குறுக்கு மரத்தை பருமல் என்பர். கப்பலை செலுத்துவதற்கு உரிய திசையில் திருப்புவதற்கும் பயன்படும் முதன்மையான கருவி சுக்கான். சரியா? ஸோ ஸ்டேரிங் மாதிரி. கப்பல் நிலையாக ஓரிடத்தில் நிறுத்தி வைக்க உதவும் உருபு நங்கூரமாகும். சரியா? ஸோ சமுக்கு என்னும் ஓர் கருவியும் கப்பலில் பயன்படுத்தியுள்ளனர் என்று கப்பல் சாஸ்திரம் என்னும் நூல் குறிப்பிடுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலிருந்து 5 கேள்வி இருக்கு இல்லையா? ஸோ அதை
பார்க்கலாம். ஸோ இது யாரும் தப்பு பண்ண போகிறதில்ல இல்லையா? 49வது கேள்வி பாருங்கள். கப்பலில் முதன்மையான உருவாகிய அடிமரத்தின் பெயர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கப்பலின் முதன்மையான உருவாகிய அடிமரம் எறா என்று அழைக்கப்படுகிறது. ஸோ 49 ஆப்ஷன் டி. 50வது கேள்வி பாருங்கள். கப்பலை செலுத்துவதற்கும் உரிய திசையில் திருப்புவதற்கும் பயன்படுத்தப்படும் முதன்மையான கருவி என்ன? சுக்கான் இல்லையா? சொல்லுது. 51வது கேள்வி பாருங்கள். கப்பலை நிலையாக ஓரிடத்தில் நிறுத்தி வைக்க உதவும் உருவு என்னது? நங்கூரம் இல்லையா? 51 ஆப்ஷன் சி. 52வது கேள்வி பாருங்கள். கப்பலின் குறுக்கு மரத்தின் பெயர் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ பருமல். 53 கப்பலின் பயன்படுத்தும் ஓர் கருவியாக கப்பல் சாஸ்திரம் நூல் குறிப்பிடுவது என்னது? சமுக்கு இல்லையா? ஸோ 53 ஆப்ஷன் ஏ. 54வது கேள்வி பாருங்கள். ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடரை கண்டறி இல்லையா? ஸோ ஏனையோர் புறமுதுகு காட்டி ஓடி பிழைத்தார் இல்லையா? ஏனையோர் புறமுதுகு காட்டி ஓடி பிழைத்தான் கிடையாது. ஏனையோர் புறமுதுகு காட்டி ஓடி பிழைத்தது கிடையாது. ஏனையோர் புறமுதுகு காட்டி ஓடி பிழைத்தனர். சரியா? ஸோ அது எங்கே இருக்குது? கலிங்கத்து பரணியில் இருக்கக்கூடிய பாடல் வரியின் பொருள் இல்லையா? ஸோ 54 ஆப்ஷன் டி இங்கே சரியாக பொருந்திருக்கு. ஏனையோர் புறமுதுகு காட்டி ஓடி பிழைத்தனர். சரியா? 55வது கேள்வி பாருங்கள். சொல்லையும் பொருளையும் பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? வன்மை. வன்மைனா என்ன? ஈகை. மெத்தை. மெத்தை என்ற மேதை அறிவு நுட்பம். புரை. குற்றம். மெய் உடல் இல்லையா? வன்மையில் சிறந்தன்று வாய்மை உடைமை அப்படின்னு படிச்சிருப்பீங்க. சரியா? ஸோ வள்ளல் தன்மையோட எது சிறந்ததான்? உண்மை பேசுதல் சிறந்தது. சரியா? ஸோ அதுதான் வன்மையில் சிறந்தன்று வாய்மை உடைமை, அதுலேருந்து எடுத்திருக்காங்க. மேதை. மேதையில் சிறந்தன்று கற்றது மறவாமை இல்லையா? ஸோ ரொம்ப பெரிய அறிவாளியாக இருக்கிறது பிரச்சனை இல்லைப்பா, கற்றது மறக்காமல் இருக்கணும் இல்லையா? ஸோ நமக்கு தான் அதை சொல்கிறாங்க. அடுத்து புரை. குற்றம். மெய் உடல். சரியா? ஸோ 3, 2, 4, 1. ஸோ எங்கே பொருந்திருக்கு கரெக்டா? 55 ஆப்ஷன் சி இங்கே சரியாக பொருந்திருக்கு. 56வது கேள்வி பாருங்கள். சொற்பொருள் பொறுத்துக இல்லையா? ஸோ முகில். முகில்னா என்ன? மேகம். காலன். யமன். மெத்த. மிகவும். சேகரம். கூட்டம் இல்லையா? ஸோ அப்போது 3, 4, 1, 2. ஸோ 56 ஆப்ஷன் சி சரியாக பொருந்தது இல்லையா? ஸோ 57வது கேள்வி பாருங்கள். சொற்பொருள் பொறுத்துக அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ போலம். சரியா? ஸோ போலம்னா இங்கே என்ன? அழகு. கல்னா மலை. மல்லல். வளம். மல்லல் வயர் மூதூர் வய வேந்தே சொல்லுவாங்க இல்லையா? வளம் வலிமை உடையவன். ஸோ சேரு. செரு. சரியா? செருனா வயல். ஸோ 3, 1, 4, 2. ஸோ எங்கே பொருந்தது? 57 ஆப்ஷன் பியில் சரியாக பொருந்திருக்கு. சரியா? 58வது கேள்வி பாருங்கள். பொறுத்துக்க தான் கொடுத்துருக்காங்க. சரியா? ஈரம் என்னது? இரக்கம். நெஞ்சில் ஈரம் இருக்காடா உனக்கு அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? ஸோ அதுதான். பி. நாணம். நாணம்னா என்ன? வெட்கம். சரியா?
ஸோ தவறு செய்வதற்கு அசிங்கம் பண்ணும் சரியா, நாணம் வெக்க பண்ணும் அப்படின்றாங்க சரியா. அடுத்து முழவு என்பது இசைக்கருவி, செஞ்சொல் என்பது திருந்திய சொல். ஸோ இப்போ 3, 1, 4, 2 எங்கே இருக்குது? 58 ஆப்ஷன் சி கரெக்டாக பொருந்திருக்கு. 59வது கேள்வி பாருங்கள். பிழை திருத்துதல் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடரை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா. ஸோ இங்கே தவறாக அமைந்த தொடரை தேர்ந்தெடு அப்படின்னும் கொடுக்கலாம் சரியா. ஸோ இங்கே கொடுத்துருக்கிறத நம்ம எப்போவும் தெளிவாக படிக்கணும் இல்லையா. ஸோ நம்ம படிக்காமல் தப்பு பண்ணுறத விட கவனிக்காமல் தப்பு பண்ணுறது தான் இங்கே அதிகமாக இருக்கும் சரியா. ஒரு இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள் சரியா. ஸோ இங்கே என்ன, உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் வரணும், மெய்க்கு முன்னாடி ஒரு வரணும் இல்லையா. ஸோ உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இல்லையா. ஸோ அப்போது ஓர் இரவும் ஓர் பகல் கிடையாது, ஓர் இரவு கிடையாது, ஓர் இரவு ஒரு பகல். ஸோ இங்கே ஆப்ஷன் டி சரியாக பொருந்தது. ஸோ 60வது கேள்வி பாருங்கள். ஸோ இதுவும் அதே தான் இல்லையா. ஒரு அழகிய கிடையாது, ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குலம் இருந்தது இல்லையா. ஸோ இப்போது பி இங்கே சரியாக பொருந்திருக்கு. 60 ஆப்ஷன் பி. 61வது கேள்வி பாருங்கள். பிழை திருத்துதல் சரியான பதிலை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா. ஸோ அதே தான், ஒரு உலகம் வராது, ஓர் நண்பன் வராது, ஓர் உயிர் இல்லையா. ஸோ ஆப்ஷன் சி இங்கே கரெக்டாக இருக்குது. 61 ஆப்ஷன் சி. 62வது கேள்வி பாருங்கள். சரியான தொடரை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பொருள் என்னும் சொல்லுக்கு அழகு அணி கிடையாது, பொருள் அணி என்னும் சொல்லுக்கு அழகு கிடையாது, அணி என்னும் சொல்லுக்கு அழகு என்பது பொருள். ஸோ 62 ஆப்ஷன் சி இங்கே கரெக்டாக பொருந்தி வருது. 63வது கேள்வி பாருங்கள். சரியான தொடரை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏ, விருந்தோம்பல் முதன்மையானது தமிழர்களின் பண்பாட்டு கூறுகளில் சரியா வருமா? வராது. முதன்மையானது விருந்தோம்பல் தமிழர்களின் பண்பாட்டு கூறுகளில் கிடையாது. விருந்தோம்பல் பண்பாட்டு கூறுகளின் தமிழர்களின் முதன்மையானது வராது. ஸோ தமிழர்களின் பண்பாட்டு கூறுகளில் விருந்தோம்பல் முதன்மையானதாகும் இல்லையா. ஸோ 63 ஆப்ஷன் டி கரெக்டாக பொருந்தது. 64வது கேள்வி பாருங்கள். சரியான தொடரை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் சரியா. ஸோ ஏவே இங்கே சரியாக தான் இருக்குது சரியா, மற்றது படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது இல்லையா. ஸோ இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல், இதனை அவன் முடிப்பான்னு தெரிஞ்சு அதை அவங்ககிட்ட ஒப்படை இல்லையா. ஸோ யார் யார் எந்தெந்த வேலை செய்வாங்களோ அந்தந்த வேலையை அவங்கக்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்றது இதுக்கான பொருள் இல்லையா. அடுத்த கேள்வி போகலாம். 65வது கேள்வி பாருங்கள். ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் எது அப்படின்னு கேட்குறாங்க சரியா. ஸோ பார்ப்போம். இது பழம் அல்ல, இவை பழங்கள் அன்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ பழம் ஒருமையில் வரும்பொழுது அன்று வரணும் இல்லையா. ஸோ இப்போ ஏ இங்கே தப்பாக இருக்குது. அடுத்து இது பழம் அன்று சரியா, இவை பழங்கள் அல்ல சரியா. ஸோ இப்போ பி தான் சரியாக பொருந்திருக்கு சரியா. ஸோ 65 ஆப்ஷன் பி. 66வது கேள்வி பாருங்கள். பொருத்தமான பொருளை தேர்வு செய்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. குளவி குழவி இல்லையா. ஸோ குழவி பார்த்தோன்னே எங்கே ரெண்டாவது குழந்தை இருக்குது, அவ்வளோதான், அப்படியே எடுத்துகிட்டு போகலாம் இல்லையா. ஸோ குளவி ஒரு வகை பூச்சி, குழவி குழந்தை, குழவி நோயின்றி வாழ்தல் இனிதே இல்லையா. ஸோ எதில் வரும்? இனியவை 40 இல்லையா. ஸோ 66 ஆப்ஷன் சி. 67 பொருத்தமான பொருளை தேர்வு செய்க இல்லையா. ஸோ நல்கினால்
ஸோ நல்கினால்ன்றது என்ன வரும்? கொடுத்தால். நன்னடை நல்கல் வேந்தனுக்கு கடனே இல்லையா? ஸோ 67 ஆப்ஷன் பி. 68வது கேள்வி பாருங்கள். பின்வரும் மரபு தொடரை இணையாக பொருளோடு பொருத்துக. சரியா? ஸோ இது கரெக்டாக பொருந்துது அப்படின்னு கேட்குறாங்க. கண்ணை மூடிக்கொண்டு இல்லையா? ஸோ இது வரும். ஆராய்ந்து பாராமல் இல்லையா? ஸோ கண்ணை மூடிட்டு செய்வான்னு பாருங்கள். எதையும் யோசித்து பார்க்குறதே கிடையாது. எதையும் ஆராய்ந்து அறிந்து செய்யறதில்ல, கண்ணை மூணு செய்யறது இல்லையா? ஸோ ஆராய்ந்து பாராமல். 68 ஆப்ஷன் டி. 69வது கேள்வி. கலைச்சொல்லை பொறுத்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மை என்னது? தொன்மம். ஆஸ்தட்டிக்ஸ் என்ன வரும்? அழகியல். டெர்மினாலஜி கலைச்சொல். ஆர்டிஃபெக்ட்ஸ் கலை படைப்புகள். 3 1 4 2. ஆப்ஷன் சியில் கரெக்டாக பொருந்தது. 70வது கேள்வி பாருங்கள். கலைச்சொற்களை அறிதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சரியான இணை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இதில் எது கரெக்டாக பொருந்திருக்கு? ரெனைசன்ஸ். சரியா? அழகியல்னு கொடுத்துருக்காங்க. இப்போ தான் நம்ம என்னென்னு பார்த்தோம்? அழகியலுக்கு ஆஸ்தட்டிக்ஸ்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ அப்போது தவறு. ரெனைசன்ஸ். முருகியல்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இது இருக்கட்டும். ரெனைசன்ஸ் தொன்மம் மித்து இல்லையா? ஸோ ரெசனன்ஸ் மறுமலர்ச்சி. சரியா? ஸோ தமிழில் படிச்சிலனாலும் கூட ஜிஎஸ்ல படிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ மறுமலர்ச்சி இயக்கங்கள் அதில் ரெனேசன்ஸ் வந்திருக்கும் இல்லையா? ஸோ 70 ஆப்ஷன் டி சரியாக இருக்குது. ஸோ 71வது கேள்வி பாருங்கள். கலைச்சொற்களை அறிதல். சரியா? ஸோ தவறான இணை கேட்குறாங்க. மிசைல் ஏவுகணை இல்லையா? நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தோம். சேலியன் சாயில் கலர் நிலம். காம்பினேஷன் புணர்ச்சி இல்லையா? ஸோ காம்பினேஷனாக ரெண்டுத்தையும் இணையிறது என்ன? சூப்பு புணர்ச்சி. சிக்கன் சூப் இல்லையா? சிக்கன் சூப்புன்னு கொடுத்துட்டாங்க, இங்கே காய்கறி இல்லையா? ஸோ கோழி வடிசாறு இல்லையா? ஸோ 71 ஆப்ஷன் டி இங்கே தவறாக பொருந்திருக்கு. 72வது கேள்வி பாருங்கள். கூற்று காரணம் சரியா தவறா? சரியா? கூற்று பாருங்கள். செப்பலோசை வெண்பாவிற்கு உரியது இல்லையா? ஸோ ஆமாம், செப்பலோசை வெண்பாவிற்கு உரியது. திருக்குறளும் நாலடியாரும் வெண்பாவினால் அமைந்த நூல்கள். ஆமாம் இல்லையா? ஸோ 14 கீழ்கணக்கு நூல்கள் எல்லாமே. காரணம் இருவர் உரையாடுவது போன்ற ஓசை செப்பலோசை அப்படிங்கிறாங்க. சரியா? ஸோ இருவர் உரையாடுவது போன்ற ஓசை தான் செப்பலோசை. சரியா? ஒருவர் மட்டுமே உரையாடுவது போன்ற சொற்பொழிவாற்றுவதை போன்று இருப்பது என்ன ஓசைன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? ஸோ இங்கே ரெண்டுமே சரியாக தான் இருக்குது. கூற்று சரி, காரணமும் சரி. ஸோ இப்போ 72 ஆப்ஷன் சி இங்கே கரெக்டாக இருக்குது. ஸோ 73 கூற்று காரணம் சரியா தவறா இல்லையா? ஸோ கூற்று பாருங்கள். ஓர் எழுத்தே பொருள் தரும் சொல்லாக அமைவதை ஓரெழுத்து ஒரு மொழி என்பர். சரியா? ஸோ ஒரு எழுத்து ஒரு பொருளை தரக்கூடியது, ஓர் எழுத்து ஒரு மொழின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ கூற்று சரியாக இருக்குது. காரணம் மீ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழி மேகம் என்று பொருள் தரும்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ மீனா என்ன? வான் பொருள். ஸோ மேகம் கிடையாது. ஸோ கூற்று சரி, காரணம் தவறு. ஸோ 73 ஆப்ஷன் பி இங்கே சரியாக இருக்குது. 74வது கேள்வி பாருங்கள். கூற்று காரணம் சரியா தவறா? சரியா? ஸோ கூற்று சிறு சிறு உறுப்புகளாக பிரிக்கும் வகையில் அமையும் சொற்களை பகுபதங்கள் என்பர். சரியா? ஸோ சரிதான். காரணம் பகுபத உறுப்புகள் 5 வகைப்படும் கொடுக்குறாங்க. ஸோ பகுபத உறுப்பு எத்தனை வகைப்படும்? 5 இல்லை 6. சரியா? ஸோ என்னென்ன? பகுதி, விகுதி, சந்தி, இடைநிலை, சாரியை,
விகாரம் இல்லையா? ஸோ 1 2 3 4 5 6, ஸோ 6 வகை இல்லையா? ஸோ அப்போ கூற்று ஓ சரி, காரணம் தவறு. ஸோ 74 ஆப்ஷன் பி இங்கே சரியாக பொருந்தது. ஸோ 75வது கேள்வி பாருங்கள். குறில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு சரியானதை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ பாருங்கள், சுடு சூடு இல்லையா? ஸோ சுடு சுடுதல், சூடு தீக்காயம் படுதல் இல்லையா? ஸோ ஆப்ஷன் ஏவே இங்கே சரியாக தான் பொருந்திருக்கு. சரியா? ஸோ 26லேருந்து 75 வரைக்கும் பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ அடுத்து 25 கேள்விகள். ஸோ நாளைக்கு பார்க்கலாம். நன்றி. சரியா? வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரியா? நன்றி. நாளைக்கு பார்க்கலாம்.